ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க வெற்றி கேரக்டர் பேசுறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து மொத்தம் 440 கல்லூரிகள் இருக்கு. அதுல முதல் 50 இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளை பத்தி நம்ம ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கல்லூரி தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். சரிங்களா? ஸோ வெள்ளூர் சைட்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய முதல் கல்லூரி இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கல்லூரியை பத்தின முழுமையான தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லூரி மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல போடக்கூடிய எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, அதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கல்லூரி நேர்ல போய் பாருங்க. வெறும் நான் எல்லாத்துலயும் எல்லா வீடியோலையும் சொல்றது தான் இந்த வீடியோலையும் சொல்றேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்த்து வந்துடாதீங்க, கல்லூரி முழுமையா சுத்தி பாருங்க. முக்கியமா நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸ்க்குரிய ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், லேப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்க. முக்கியமா பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை பத்தி முடிவு பண்ணுங்க. சரியா? இதை தாண்டி இந்த கல்லூரி மட்டும் இல்ல, எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, கோர்சஸா இருந்தாலும் சரி, அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட டவுட்டை எங்கிட்ட கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க கொஸ்டின் அனுப்பிச்சு வைங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லுவாங்க. சரிங்களா? நேரடிய வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், இந்த கல்லூரி பத்தி நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் டீடைல்ஸ், என்னென்ன எப்படி ரீச் பண்றது, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இதோட அக்ரிடேஷன் என்ன, கீ ஸ்ட்ரென்த் என்ன, இந்த மாணவர்கள் அதாவது இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பத்தி என்ன சொல்றாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, இப்படி அனைத்து தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே, இந்த கல்லூரியை நம்ம சுருக்கமா TPGIT, அதாவது தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ். சரிங்களா? இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1516. இது 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இந்த கல்லூரியுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரி நம்ம எப்படி போறது அப்படின்னா, வெள்ளூர் ஃபோர்ட்ல இருந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இருந்தாலும் அதில் ஞாபகம் வச்சு சொல்றேன். ஏன்னா நான் எப்போதுமே எந்த கல்லூரிக்கு போனாலும் அதோட அட்ரஸஸ்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன் டைரியில், அதை வச்சு தான் எல்லாம் சொல்றேன். ஸோ இது வந்து காட்பாடி ரோடு எடுத்துக்கோங்க. வெள்ளூர் இதுல இருந்து காட்பாடி ரோடு எடுத்துக்கோங்க. காட்பாடி ரோட்ல கிட்டத்தட்ட 8 to 10 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டினதுக்கு அப்புறம் தந்தை பெரியார் காலேஜ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் மெமோரியல் ஹவுஸ், வல்லம்ல அவருடைய வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலே இந்த கல்லூரி இருக்கு. அங்க யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இல்லைன்னா கூகுள் மேப் போட்டு. சரியா? ஸோ இந்த கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, சிவில் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல்ல 120 சீட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 60 சீட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 120 சீட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு 60 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியுடைய அக்ரிடேஷன் NBA NAC NRF பொறுத்திருக்கும், NBA NAC பொறுத்திருக்கும் இந்த கல்லூரியில இது வாங்கலன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் தகவல்கள் இல்லை. பட் NRF ரேங்கிங் பொறுத்திருக்கும் 151வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பத்தி இந்த மாணவர்கள், இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வெல் எக்யூப்ட் லேபரேட்டரிஸ் இருக்கு, லார்ஜ் லேபரேட்டரிஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி நிறைய மாடர்ன் பில்டிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பழைய கல்லூரியா இருந்தா கூட நிறைய மாடர்ன் இது இருக்கு. அதே மாதிரி ஸ்பேசியஸான கிரவுண்ட் இருக்கு, டெடிகேட்டடான ஜிம்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பியூட்டிஃபுல், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம அழகப்ப செட்டியார் காலேஜ், அந்த மாதிரி இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க. சரியா? நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேன்டீன் ஃபுட் ரொம்பவே போரா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சிருவாங்களா, அதை வந்து மாணவர்கள் வந்து குறைப்பட்டுக்கிறாங்க. இது எப்படி நான் சொல்றது தெரியல. சரிங்களா? ரிசல்ட் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்களா, பார்த்துக்கோங்க மாணவர்களே. சரிங்களா? கீ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் TPGIT வந்து ஒரு கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ கண்டிப்பா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே மினிமமா இருக்கும், நல்லா யார் வேணா ஈஸியாக கட்ட முடியும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், ஹேக்கத்தான்ஸ், டெக்னிக்கல் காம்படிஷன்ஸ்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேஷன்ஸ் இருக்கு. பட் இதோட வெப்சைட்டா இருக்கட்டும் இல்ல மற்ற சோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதோடைய இந்த கல்லூரியை பத்தின தகவல்கள் ரொம்ப மினிமமா தான் இருக்கு. சரிங்களா? அலுமினி நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 1990ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கு இல்லையா. ஸோ அலுமினி நெட்வொர்க் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஏன்னா இந்த கல்லூரியுடைய
இது ஈகோ சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி வருது, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு, ஏன்னா சிஎம்சி தெரியும், விஐடி தெரியும், எல்லாமே ரொம்ப அதிகமான படிக்கிற மாணவர்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து அந்த அட்வான்டேஜ் கொடுக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ 9,955 ரூபா தான் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 13,700 தான் ஒரு செமஸ்டருக்கு. 2,500 வந்து மெஸ் பில் வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரிங்களா? பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஒரு 2024 242 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 4.7 lakhs தான். சரிங்களா? மற்றதெல்லாம் 3 இயர்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து 70 to 90% தான். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 3 to 7, ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 4.7 இருந்து 12 lakh per annum வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பட் கடந்த வருடம் வந்து ரொம்ப குறைவு தான் எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி பிரான்ச் வைஸ்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடியில் 90%, இசிஇ ட்ரிபிள் இல 70 to 80%, மெக்கானிக்கல் சிவில்ல 60 to 70% வாங்கியிருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐடி சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், வெப்ரோ, காக்னிசன்ட், HCL, டெக் மஹிந்திரா. கோர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்என்டி, பெல், அசோக் லைலாண்ட், டாடா மோட்டார்ஸ். பிஎஸ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பெல், என்டிபிசி, ஐஓஎஸ்சிஎல், ஓஎன்ஜிசி இதெல்லாம் கேட் ஸ்கோர்ஸ் வச்சு போறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கல்லூரிய ஸ்டேஃப் கட் ஆஃப் மார்க் பார்த்தலாம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 186, பிசி பொறுத்த வரைக்கும் 171. ஆக்சுவலாக சேஃப் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சொல்ல மறந்துட்டேன். ஓசிக்கு வந்து 186, பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 178, எம்பிசிக்கு 179, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 163, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 168. சரிங்களா? ஸோ என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு தெரியும், ஜிசிஇ திருநெல்வேலி, ஜிசிடி கோயம்புத்தூர், அதே மாதிரி இந்த கல்லூரி. ஸோ இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கல்லூரியில் இதுவும் ஒன்று. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 170க்கு மேலே இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் வந்து ஒரு கல்லூரி பார்க்குறீங்க, வெள்ளூர் ஏரியான என்னோட அந்த ஜோன்ல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா இந்த கல்லூரி சூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றது ஒன்று தான், நீங்க நேரில் போய் பாருங்க, இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட பேசுங்க. நாங்க பேசின வரைக்கும் இந்த மாணவர்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? பாய்.